இதுதான் நான் ட்ரக்குக்கு ரெடி ஆகிருக்கு. இது என் ஹேண்டில் இந்த தடவை இது போட்டிருக்கேன் ஃபஸ்ட் டைம் தான். ஏன்னா எல்லாத்துலேயுமே சன்லைட்டால் ரொம்பவே டார்க் ஷேட் ஆயிடுது. ஸோ அதனால் இந்த தடவை போட்டிருக்கேன். இது எந்த லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. அண்ட் இதுதான் என்னோடய ட்ரக்கிங் ட்ரெஸ். எப்போவுமே இதே ட்ரெஸ் தான் எல்லா ட்ரக்குக்கும் போட்டுட்ருக்கேன். சேம் கம்பெனி சேம் மாடல். அதான் தேவையான விஷயங்கள் கொஞ்சம் கையில் கேரி பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அண்ட் பேக் ஹெவி ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்தாங்க, அது எல்லாத்தையும் கேரி பண்ணுறதுனால பேக் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இப்போ தான் வார்ம் அப்லாம் முடித்தாங்க. நான் வார்ம் அப் எதுவும் பண்ணுறது இல்லை நார்மலாகவே. அது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு வார்ம் அப் பண்ணும்போது என்னென்னா என்னோடய எனர்ஜி அங்கேயே லாஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் என்னால் ஸ்பீடாக நடக்க முடியலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு லாஸ்ட் 2-3 ட்ரக்கில் அப்படி வந்ததுனால இப்போ வார்ம் அப் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணியிருக்கேன். டோட்டலாகவே வார்ம் அப் அவாய்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து அதுக்கேற்ற வார்ம் அப் நான் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணுறேன். டே பை டே ஜிம்லையாக இருக்கட்டும், இல்லைனா இதுக்கான ப்ராக்டிஸ்லையாக இருக்கட்டும், நான் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுனால என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியும்னு தோணுச்சு. அந்த ஹெட்செட் இது எல்லாமே கரெக்டாக அப்படி போட்டு தான் போகிறேன். பார்க்கலாம் இனி என்ன நடக்குது, இனி இந்த ட்ரக்கில் எந்த லெவலுக்கு நம்மளால் போக முடியுதுங்கிறது இனி அப்பப்போ செய்கிறேன். அந்த ஒரு செல்ஃபி ஸ்டிக் வச்சுருக்கேன். அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது, என்ன செய்ய போகுதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் எல்லாருமே சரி, நீ ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன். எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் சொன்னால் நல்லா இருக்காதுல்ல.